மக்களே எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நீலிமலை ஏறி அப்பாச்சி மேடு ஏறி இப்போ முன்னாடி நின்றுட்டுருக்குறோம். அப்பாச்சி மேடு தாண்டி. ஸோ ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா என் பாடியெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேர்த்து போயிருக்கும், அதுலேயே தெரியுது. ஸோ நம்ம ரெண்டு குட்டீஸ் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். போனிக்கா ரூபனிக்கா ஹாய் சொல்லுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். சொல்லு. வாய்ப்பே இல்லையா? ஏற முடியுதா? மூச்சு வாங்குதா? இப்போ உன்னோட அனுபவம்? என்னோட இருந்தாலும் பரவாயில்ல. 13வது வருஷமாக வெற்றிகரமாக ஏறிட்டு. அப்பா 13 வருஷம், பாப்பா 2 பேரும் முதல் வருஷம் கன்னிசாமிகள், நாம் 12ஆம் வருடம். ஸோ நல்லாயிருக்கு. ஆனால் பயங்கரமாக வேர்க்குது. மேலே போனால் நல்லா கூலிங்காக இருக்கும். ஸோ அதாவது கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் மட்டுமே பார்த்துட்டு இருந்த சபரிமலையை உங்களுக்காக இந்த மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா சரங்குத்தி கழட்டி நம்ம இந்த சபரிபீடத்தில் சரங்குத்தியில் குத்துறோம். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா அது ஒரு பெரிய கதை. அதாவது இந்த மாதிரி சரங்குத்தி எந்த வருஷம் குத்தாமல் இருக்குதோ, அதாவது கன்னிசாமியே வராமல் சரங்குத்தியே இங்கே இல்லாமல் இருந்தால் ஐயப்பன் மேரேஜ் பண்ணிக்குவார். பட் ஆனால் அது பாசிபிளே கிடையாது. ஸோ இதுக்காக தான் இந்த சரங்குத்தி குத்துறது. அதாவது கன்னிசாமி மலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த சரங்குத்தி குத்துறது. அப்படியே உள்ள சொருவுங்க. அவ்வளோதான். நீ சொருவு சாமி, வா சாமி. எங்கே வேணாலும் சொருவலாம், இஷ்டம். நல்லா உள்ள தள்ளு. அவ்வளோதான். சாமி கும்பிட்டுக்க போகலாமாங்க. எப்படி போங்க. பா 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 பா. அது அடுத்த வருஷம் தருவாங்க. புடி இல்லை, அது கத்தி. ஓம் சுவாமியே, ஓம் சுவாமியே, ஓம் சுவாமியே, ஓம் சுவாமியே, ஓம் சுவாமியே. சபரிபீடம் வந்துட்டோம் மக்களே. இதுதான் மரக்கூட்டம். அந்த சீட்டு தெரியுது பாருங்கள், அது பேர் தான் மரக்கூடம். இப்போ மரக்கூடம் தானே, கூட்டமா? அதுதான் மக்களை மரக்கூட்டம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 300-500, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு போட்டிருப்பாங்க. ஃபுல்லாகவே ரெஸ்ட் எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஃபேன்லாம் போட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான். சைடில் பாருங்க ஸ்லாப்லாம் இருக்குது. ஸோ ஃபேன் கூட இருக்குது பாருங்கள். இங்கே உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக கூட போகலாம். நல்லாயிருக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. நம்ம கடைசி வருஷம் அப்பாவுக்கு முன்னாடி இங்கே 1 மணி நேரம் அந்த இடத்துல நான் உட்காண்ட்ருந்தேன். ஸோ முன்னாடி அப்பா போயிட்டுருக்கிறாரு. போனிக்கா இருமுடி தோல் வச்சுட்டு வராங்க. ரூபனிக்கா முன்னாடி ஓடுறாங்க. முன்னாடி அப்பா. ஸோ சீசன் டைமில் வந்தீங்கன்னா இது எல்லாத்துலேயும் ஃபுல்லாக ஆளுங்க இருப்பாங்க. இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஆமாம். ஸோ நீங்கள் ஐயனைக்கான கூட்டம் இல்லாத டைமில் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல இது. அது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வருஷம் பங்குனி மாதத்தில் 5 நாள் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 10 நாள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். ஐயப்பன் இந்த மாதம் தான் புரிந்தார். மக்களே இதுதான் மரக்கூட்டம். மரக்கூட்டம் வந்தாச்சு. புதுமையான மரக்கூட்டம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. முன்னெல்லாம் இன்னும் நிறைய மரம்லாம் இருந்துச்சு. இப்போல்லாம் இந்த இதில் கல்லெல்லாம் பதிச்சுங்காட்டி நிறைய மரத்தை வெட்டிட்டாங்க. பெரிய பெரிய மரமாக இருக்கும் பாருங்க. அவ்வளோ ஹைட்டு பாருங்க மரம்லாம். இதான் ஐயப்பனுடைய திருவருள். இப்போ நம்ம பாப்பா போகிறாங்க. போனிக்கா பாருங்க. எங்கே போனிக்கா? பாய் போனிக்கா. உங்கள் என்ன கேப்டன். ஹலோ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது மரக்கூட்டம். அழகாக இருக்கேன். முன்னையெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. முன்னெல்லாம் ரொம்ப இருட்டாக இருக்கும்.
ஃப்ரீயாக இருக்குது. எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது ஒரு பட்டியில் ஒரு இல்லை இங்கே வரும் இங்கே வந்து ஐயப்பனுடைய அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இங்கே ஆடு ஏரியும் இந்த மரம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே எது இருக்கோ எதுவும் ஆடு இருக்காது. ஒரு நூற்றுக்கு 4 வருஷமாக அப்படியே இருக்குது. இதுதான் ஐயப்பனுடைய அருள். பாருங்க அப்படியே சுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பண்ணியிருப்பாங்க. சுவாமியே சொல்லணும் எப்பா சாமி பாம்பா பாம்பா கவி ஐயப்போ பூனிக்காங்க பார்த்துக்கிறா கல் சுத்தர மாதிரி பண்ணிக்கிறாங்க. வாடா மறுபடியும் இங்கே எப்படி வர முடியும்? கீழே போகிறதுக்கு டைம் ஆகும் சாமி. போய் பரவாயில்ல, 2 பேர் परायणाय नमः। ओम पार्वती तनयाय ओम ब्रह्मणे नमः। எல்லாம் வரிசை சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பக்தியோட கூப்பிடுங்க. சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா வந்தோமப்பா வாரோமப்பா சாமியே ஐயப்போ சாமியப்பா சரணமப்பா வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே சாமியே ஐயப்போ சாமி திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம் சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்ப திந்தக தோம் தோம் சுவாமி திந்தக தோம் தோம் ஐயப்போ சாமியே ஐயப்போ சுவாமியே. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா மணி 11 ஆச்சு. எங்கடா கேப்டனு படுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சபரிமலையிலே தான் படுத்துருக்கோம். நேற்று எங்கெல்லாம் பிரித்து உடச்சி அதுலேருந்துலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்துட்டு படுத்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா குட்டி வாண்டர்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்கிறாரு. நான் இனிமேல் எங்கே படுத்துருக்குறோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பேக் கேமராவுக்கு போகலாம். அங்கே அந்த ஆரஞ்சு கலர் லைட்டு தெரியுதோ,
அதுதான் 18ஆம் படி. இந்த பக்கம் பாருங்கள் நெருப்பு எரிஞ்சிருக்கும் அங்கே தெரியுதா. இது வந்து அரவணை பாயாசம் வாங்குகிற இடம். ஸோ நம்ம இங்கே தான் படுத்துருக்கோம். நம்ம கேங் ஆளுங்கெலாம் பாருங்கள் தான் இங்கே படுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இங்கே தான் படுத்துருக்கோம். நிறைய பேர் அதேமாரி படுத்துருக்காங்க. ஓப்பன் ஸ்பேஸில் இல்லை, நல்லா அட்டை போட்டு தான் இருக்குது. சபரிமலை வந்து எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இந்த இடத்த பற்றி. கரெக்டாக அரவணை பாயாசம். ஸோ அதே இடத்துக்கு முன்னாடி தான் நம்ம படுத்துட்ருக்குறோம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா சிறப்பான தரிசனம் எடுத்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். நல்ல ஒரு தரிசனம். காலையிலேயே ஒரு நெய்ய அபிஷேகம் பார்த்தோம். மரம் பாருங்க, இவ்வளோ ஹைட்டு பாருங்க. சின்ன சாமி பாரு இருபடிக்கு நிற்க போகிறாங்க. நிலக்கல் மாமா ஒரு சிவன் சிலை காமிச்சா தெரியுமா, அங்கே போகும் அந்த ஏரியா தான். இவ்வளோ நல்லா ஒரு ஃபோட்டோ இருக்கலாங்க. ஃபாரஸ்ட்டுங்க இதெல்லாம். யானை வரும், புலி வரும், எல்லாம் வரும். சன்னிதானம் அந்த பக்கம் இருக்குங்க. மரம் பாருங்க எத்தனை வரிசை இருக்கணும், எத்தனை ஹைட்டுன்னு. எப்படி ஒரு 100 அடிக்கு பக்கமாக இருக்கும். 100 அடியா? மீதி 200 அடிக்கு மேலே வரும். வர எவ்வளோ ஹைட் இருக்குன்னா சைஸ் தான் இருக்கிற ஹைட்டு. இது பரவாயில்ல. இங்கே பாரு, அது எங்கிருந்து இருக்குது பாரு, கீழே பாரு. அதுதான் ஹைட்டு. அதுதான் ஹைட்டா? இதை விட ஹைட்டான மரம் கொண்டு போயிருப்பேன். பாருங்க, இந்த மலை சூப்பராக இருக்கு. அப்படி நான் விஸ்திரமாக தலையில் ஜோலாம் மாட்டிட்டு சன்லைட் வருது, அழகாக இருக்குது அந்த மலை. சோழனா பேர் எப்படி மாட்டிருக்கு. இவங்க 2 பேரும் பசி மயக்கத்தில் வர்றாங்க. பசி எடுத்துக்கிச்சா நான் சொல்ல மாட்டேங்கிறாங்க வெளியில். பாருங்க அந்த மலையில் சன்லைட் வருது, சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க இந்த மரத்தை சாமி இருங்க. எவ்வளோ தட்டிமனு அவ்வளோ பெரிய மரம் பாருங்க. இந்த பிளாஸ்டிக்ஸ் மரக்கோட்டம், மரக்கோட்டை பாலம். சீசன் அப்போலாம் அதில் விடுவாங்க நேரம் பம்பா மேலே கோயிலுக்கு போகிறதுக்கு, கீழே பம்பைக்கு போகிறது, சப்வே கீழே போகிறது. தொடர் ரொம்ப இதாக இருக்குது. கல்லுகள்லாம் நினைக்க முடியாது. நம்மளுக்கு நெருங்க போகுது. குறுக்கு குத்த வேண்டி நடக்க முடியாது, நடந்துட்டு வர்றாங்க. ஐயா பண்ணுறதுக்காக படுறாங்க. ஐயா தயநாயகன் முருகன் எல்லாம் இருக்காங்க. பாலத்துக்குள்ளார போகலாம். அதியா இப்போ வந்து நம்ம சுப்பிரமணிய பாதையில் போகிறோம். தேட்டரெலாம் ஏறுற பாதை தான். இந்த வழியாக போகிறோம். கல்லும் புல்லும் காலுக்கு வெந்தை, குண்டு பூலியும் கண்ணுக்கு வெளிச்சம். பாடுறது இப்போ தெரியுதா எதுக்கு பாடுறாங்கண்ணா? பாதபலம் கூட ஐயப்பா, தேகபலம் கூட ஐயப்பா, இறங்கி விடப்பா ஐயப்பா, கூட்டு கூட்டி போப்பா ஐயப்பா. ஆமாம், அப்புறம் ஏறிட்டு வந்தா அடுத்து இறங்கி விடப்பா ஐயப்பா. இதுதான் சுப்பிரமணிய பாதை. சுப்பிரமணிய பாதை வந்தாச்சு. மராஜ் அந்த வழியில் போவாங்க. மராஜ் மராஜ் அங்கே ஏதாவது வழி இருக்கா? அந்த பக்கம் அதுதான் ஏறணும்ல அந்த வழி. அங்கே அந்த வழியில் போயிட்டாங்க. சுப்பிரமணியம் பாதை இது மாதிரி நல்லா ஃபாரஸ்ட்டு. பாப்பா யாருக்கும் கேட்டில்ல, இங்கெல்லாம் நல்லா இருக்கும். கல் குத்தாது, ஏன்னா டிராக்டர் டயர் தேஞ்சு கல்லெல்லாம் முழு ஆமாம் சன்னமாக இருக்கு. விட்டிங்கன்னா விறுவிறுன்னு நல்லா இறக்குங்க. சுப்பிரமணியம் பாதை விட்டுட்டிங்கன்னா விறுவிறுன்னு இழுத்துட்டு போடுறாங்க பாரு பாப்பாலாம். நம்ம இப்போ நான் ஓடணும்னா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். டேய் பேசணும் டே கவியை ஒன்று அவங்க வருவாங்க. ஓடுறாங்க பாருங்க திப்புன்னு. இதுதான் ஆபத்து. வாங்கலாம். யானை அலையிற காடு இதுதான்.
புலி எல்லாம் இருக்கு, இங்கே தான் இருக்கும். யாரும் வரல இப்போ. இப்போலாம் வராது, சாயந்தரம் டைம் வரும். கூப்பிடுங்க, அக்கா கொடுத்துட்டு போயிடலாம். ஏன் கூப்பிடுது? பாப்பா யானை எதுவும் பண்ணுறா? பயப்படணும். ஆனால் வந்து யானை தான் இருக்கிறதுலே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விலங்கு. நம்ம சபரிமலையில் பாருங்கள், அருமையான ஒரு நிழல். அந்த ஒரு மரத்துலேருந்து அப்படியே அந்த நிழல் கீழே இறங்குது பாருங்கள், நல்லா தெரியுதா? நான் உங்களுக்கு ஷேடோவை குறைச்சி காட்டுற பாருங்க, நல்லாவே தெரியும். தெரியுதா? சும்மா எவ்வளோ ஒரு அழகான சீனிக்காக இருக்குன்னு பாருங்களேன். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், இங்கேருந்து வருது வெளிச்சத்தில். சூப்பராக இருக்குது. அண்ணா எங்கே பாருங்களேன், அங்கே என்ன இருக்குது? இன்னும் கீழே போகணும். ஸோ மக்களை, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கன்னிமூல கணபதி கோவில். ஸோ ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் புதுசாக பெயிண்ட் பண்ணி எல்லாமே நீட்டாக வேறு லெவலில் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம ராமர் கோயில் உங்களுக்கு தெரியும், அது வந்து ஆஞ்சநேயர் கோயில். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, புதுசாக நீட்டாக பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்பா பாப்பாலாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் மேலே வரும்போதே எடுக்கலாம்னு பார்த்தேன், சரி போயிட்டு வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க.